புனையுரை காக்கின்ற மாறி என்னை புகழ் முத்தான செந்தமிழ் கும்மி பாட சத்தாக நின்றுங்கு சராட்சரன் முருகனும் சக்தி புகழ் பாட அருள்வாயே. காளியே பேச்சியே மாரியம்மா உந்தன் கனிவான கதைகளை இசை பாட கண்ணை உருட்டிய வெண்ணையும் கண்ணன் கானங்கள் பாட அருள்வாயே. எத்தனை எத்தனை அவதாரம் அன்னை ஈஸ்வரி எடுத்தால் பூலோகத்தில் அத்தனையும் கும்மி பாடமோ என்றென்னை அம்பிகை மாறியே காப்பாயே. அவதியவர்மனும் அன்னையை வேண்டிய அக்கினை மூட்டிய தவமியற்ற அகிலத்தின் பாவத்தை தீர்க்கவே உமையாளும் அவதாரம் கொண்டாளே பூமியிலே. தாமரை பூவிலே குதித்தவளாம் அன்னை தாரகை போலவே ஜொலித்தவளாம் தரணிக்கு ஒளியை தந்தவளாம் மாறி தாயாராய் முனையூரில் அமர்ந்தவளாம். கல்வியை தாயும் பெற்று அன்னை கோதையாம் ரேணுகை ஞானம் பெற்று வில்லுடன் வாழ நட்போர்வையை தாயார் வெற்றி பெற்று வாராள் பாருங்கடி. காலிலே மின்னிடும் பொன் சதங்கை ஒலி கானக காற்றிலே எதிரொலிக்க வானகத்தே வரும் அன்னை வடிவினை மதிமயங்கி நின்று பார்த்தனரே. மகளூர் முனையிலே மண்டப தடியிலே முத்துமாரி பெயரச் சொல்லி கும்மி கொட்டி ஆடுங்கடி. இனி முனியை கரம் பிடித்த எங்களின் கால தேவியாம் ரேணுகையால் ஜெகங்கள் எல்லாமே ஜெயித்திடவே என்னை ஜென்மங்கள் தோறுமே தோன்றிடுவாள். நல்லறம் போற்றிடும் இல்லற வாழ்விலே நங்கையாம் ரேணுகை அம்பிகையும் மங்களமாகவே மனம் முடித்து கண்ணை மகட்பருடனே வாழ்ந்து வந்தாள். காலத்தின் பிடியில் கட்டுண்ட அன்னையும் பார்த்த வீரியனை காணலுற்றாள். கயல்வாயும் நதியின் நீரினை தீரட்ட காணாமல் தாயுமே ஏங்குகின்றாள். ஆணி வேற அறுத்த வெம்பினை போலவே அன்னையின் முகமும் மிக வாடி பதிக்கு பாவத்தை செய்திட்ட தேவியாய் பர்ணசாலை நோக்கி தாய் நடந்தார். சங்கட முச்சத்தை தானடைந்து ஜமதக்கினி முனிவர் கோபம் கொண்டு மைந்தனால் வரை வரவழைத்து உங்கள் மாதாவின் சீரசை கொய்யும் என்றார். அணுவன் தனுவன் விசுவாசு எங்கள் அரணாரின் ரூபமாய் பரசுராமர் அன்னையோர் ஆலயம் என்று கலங்கிய அறிவிழந்து அங்கு நின்றனரே. தான முதல் மூன்று மைந்தருமே முடியாது தந்தையை என்றுரைக்க மூவரையும் தந்தை நரிகளாக்கியே முதிர்ந்த காடு போய் வாழும் என்றார். பார்த்தனன் அவதாரமாயுதித்த பரசுராமனை முனிபணிக்க மாற்றமுறகன்னை மாறி பிறக்கவே மாதாவின் சிரசை கொய்வேன் என்றான். இருடி ரிஷிகள் எதிர்த்திட்ட போதிலும் ரேணுகை அம்மனை தான் அழைத்து அல்லலுற்றுமே நொந்து மனமாகி ஆரணியம் நோக்கி சென்றனரே. மாயவன் அம்சமாயானவரே இந்த மண்ணுலகம் போற்றும் உத்தமரே ஆதிரையாகிய அன்னை ரேணுகையை ஆற்று நதியோரம் விட்டு செல்வாய். மகளூர் முனையிலே மண்டப தடியிலே முத்துமாரி பெயரச் சொல்லி கும்மி கொட்டி ஆடுங்கடி. போகும் வழி எல்லாம் புது நிறைந்த அந்த காடுகளில் வந்த இருடிகளும் பரசுராமருடன் போரிட்டு அன்னையை பத்திரமாகவே மீட்க வந்தார். தந்தை சொல்லினை தட்டாது நல்ல தருமம் படுவாத பரசுராமர் வந்த படைகளை கொன்று குவித்துமே வனத்தினை நோக்கி தான் நடந்தார். கடந்த இருண்ட காட்டுக்குள்ளே அன்னையின் சீரசை பட்டி விட்டு நடந்ததெல்லாமே தான் நினைத்து அவர் நாதன் சிவனாரை தோத்தரித்தார். ஆறு கடந்து மலை கடந்து ஜம தக்கினி முனியை தானும் கண்டு தந்தை வழங்கிய 3 வரத்தினை தயவுடன் கேட்டாரே பரசுராமர். அன்னையும் தமேனும் வென்றெழ வேண்டுமே அகிலத்தில் முன்போல வாழ்ந்திடனும் ஆதிசிவனை மறவத வரம் அன்புடன் தாருமே தந்தையாரே. கேட்ட வரத்தினை நான் உகந்தேன் மகன் கிளிமொழியாள் தாயை கூட்டி வாரும் வாட்டிய துன்பத்தில் விடுபட்டு நாமுமே வாழலாம் வனத்தினுள் சந்தோஷமாய். பாரளந்தோன் தங்கையாகவே உதித்து பத்தினியாமன் ரேணுகை அம்மனும் ஞானத்தில் முத்திட்ட ஜமதக்கினியுடன் நலமாகவே வேண்டும் வாழ்ந்து வந்தார். மானுட பெண்ணான ரேணுகை அம்மனும் மண்ணுலகில் தெய்வம் ஆவதற்கு காலம் கனிந்த நேரம் இதுவென கங்காதரன் சிவன் அருளுகந்தார். நர்மதையாற்றங்கரையோரம் ஜமதக்கினி ரேணுகை உடனிருக்க கார்த்தவிரி என்னும் மக்களும்
தந்தை உடலை குளிப்பாட்டி மகன் சந்தனக்கட்டையை தான் அடுக்கி இமக்கிரிகைகள் இடம்பெறும் போதிலே ரேணுகை உடன்கட்டை ஏறி